ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு சூப்பரான டாபிக். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் வர்சஸ் தேன். ஓகே, இப்போ தேன் அப்படின்னு நாம சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ரொம்ப இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தேன் அப்படின்னாலே பலருக்கு பிடிக்கும்னு சொல்லலாம், அப்படிதானே? தேன் ஒரு சிலரோட வீட்டுல வச்சிருக்கும் போது அவங்க தேவைக்கு எடுத்து சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. நமக்கு எப்ப தேவையோ அப்ப நாம எடுத்து சாப்பிடலாம். சில பேர் அதை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அதனுடைய சுவை என்னது, தனி சுவை, அதாவது இனிப்பானது அப்படிங்கறதுனால. ஒரு சிலோட வீடுகள்ல இல்லாம இருக்கும் தேன். அப்ப அவங்க என்னன்னா, சரி நம்ம கடையில இருந்து வாங்கும்போது நம்ம சாப்பிடலாம். சில பேருக்கு ஆசை வரும்போது அவங்க வெளியில போய் வாங்குவாங்க எப்பவுமே. அப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இதே போல இந்த பைபிளும் கூட, அதாவது நம்மளுடைய பரிசுத்த வேதாகம், ஹோலி பைபிள்னு சொல்லும் போது இந்த தேனோட சுவையை போன்றதுதான். பைபிள் நம்ம எல்லாரோட வீட்லயுமே பைபிள் கண்டிப்பா நம்ம வச்சிருப்போம். அந்த பைபிள் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து அது அமையும். இப்ப தேன்னு சொல்லும் போது நம்ம வீட்டுல வச்சு தேவைக்கு நாம எடுத்து யூஸ் பண்றவங்களா இருப்போம். சில பேருக்கு அடிக்கடி அதை நம்ம சாப்பிடுறோம். அதே டைம்ல நம்ம கடையில போய் நமக்கு தேவைப்படும் போது போய் வாங்கிடணும் எப்பவுமே. பைபிளும் அதே போலதான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தேவைப்படும் போது நம்ம படிப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி அதை படிச்சு தியானிச்சு அதை கடைபிடிக்கிறவங்களா அவங்க என்ன செய்வாங்க, நிச்சயமா வாழ்வாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது மேல அவங்க என்ன செய்வாங்க, பற்று வைப்பாங்க, பிரியமுள்ளவங்களா இருப்பாங்க. இந்த தேனை காட்டிலும் ஸ்வீட்டர் தான் என்னது, ஹோலி பைபிள். அதனால அவங்க அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு தோணும் போது, நம்ம ஹாப்பியா இருக்கும் போது நம்ம பைபிள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்பதான் படிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம படிச்சா போதும். மற்ற நேரங்கள் எதுக்காக பைபிள்? சும்மா படிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? சில பேரோட வீட்டுல பைபிள் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்படும் காலங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பைபிள் கிடைக்கும், அதை அவங்க எடுத்து படிப்பாங்கன்னு வைப்போமே. தேன் என்னன்னு தெரியாத வரைக்கும் நாம அதனுடைய டேஸ்ட் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைபிள், அதாவது ஹோலி பைபிள் என்னன்னு நாம அறிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிடாம இருக்கிற வரைக்கும் நம்ம இதனுடைய சுவை, அதாவது இதனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது. இது நம்மளோட கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கும். ஆனா நம்ம இதை என்ன செய்ய மாட்டோம், இதை காணாதவர்களுக்கு போல நம்ம சென்று விடுவோம்னு வைப்போம். ஆனா நாம என்ன செய்கிறோம், நம்ம உலக பிரகாரமா ஒரு தேனுக்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் இது சாப்பிட்டா இது நல்லாதான் இருக்கும், இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணோம். அதாவது உலக பிரகாரமான ஒரு பொருளுக்கு நாம கொடுக்கிற மதிப்பு நம்ம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பைபிளுக்கு கொடுத்தாகணும். நம்ம கொடுக்க தவறுகிறோம் என்று நம்ம சொல்லலாம். சோ ஆண்டவர் அதை குறிச்சு என்ன சொல்கிறாரு, நாம் காணப்படுகிறவைகளை நாம் விசுவாசிக்க கூடாதாம், காணப்படாதவைகள், இந்த உலகத்துல காணப்படாம நம்ம என்னென்ன நாம விசுவாசிக்கிறோமோ, நம்ப முடியாம என்னென்ன இருக்குதோ, பரலோகம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்கு, ஆண்டவருடைய ரகசிய வருகை, நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் அவரோடு சேர்ந்து வாழ்வோம், நித்திய காலமாக நீடூழி வாழ்வோம் அப்படின்னு நாம அதை அறிந்து கொண்டு நாம் காணப்படாத ஒன்றை குறித்து விசுவாசமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்து கூறுகிறார். சரி, நெக்ஸ்ட் நாம் பார்ப்போம். தேன் சாப்பிடுறதுக்கு கரண்டி எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சோ கரண்டி சுத்தமா இருந்தாதான் நாம எடுத்து சாப்பிடுற தேனுக்கு எப்படி அதுக்கு ஒரு பவர் உண்டு, அது உடம்புக்கு ஹெல்த்தை கொடுக்கும் நம்ம சொல்லலாம். சோ இந்த கரண்டி தான் என்னது, நம்ம கூட இந்த கரண்டியை போல நம்ம எப்படி இருக்க வேண்டுமா, பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை குறித்து கூறுகிறார். நாம சுத்தமா இருக்கும் போதுதான், ஆண்டவருக்குள்ளாடி நம்ம பரிசுத்தமாகவும் இருக்கும் பொழுதுதான் நாம என்ன செய்வோம், இந்த நம்ம பைபிளை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம பைபிள் படிச்சு அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதனுடைய சுவையை அறியும் பொழுது அது எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவையை கொடுக்கும், சுவையுள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு லைஃபாக நம்முடைய லைஃபை அது மாற்றும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இந்த தேனை கூட நாம மட்டாய் தான் சாப்பிடணுமா. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லப்பட்டுள்ளது. தேன்னு சொல்லும் போது அது அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிடும் பொழுது அது அதனுடைய சர்க்கரை, அதாவது இனிப்பு சுவை எப்படி ஆகும்னா கொழுப்பாக மாறி நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குமா. சில பேர் அதனால தின்னாகலாம். இப்படி பல காம்ப்ளிகேஷன் வரும் தேன் நம்ம அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும்போது. ஸோ இதே போலதான்
இந்த பைபிளும் கூட, இந்த பைபிளை நாம வந்து ஓரளவுக்கு நாம என்ன செய்யலாம்னா ஆராயலாம் அப்படின்னு ஆண்டவர் இதை குறித்து கூறியுள்ளார். ஒரு வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, மிஞ்சின நீதிமானா இராதே, அதிக ஞானியாயும் இராதே, உன்னை நீயே கெடுத்துக் கொள்ள வேண்டும்னு ஆண்டவர் பைபிள்ல இதை குறித்து கூறியுள்ளார். நாம எப்படி இருக்கக்கூடாதான், அதிக நீதிமானா இருக்கக்கூடாதான். நாம வந்து ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம கூட நாம வந்து நம்ம எல்லா விதத்திலும் நம்ம வந்து கரெக்டா நாம வந்து கண்டிப்பா சொல்லவே கூடாது. ஆனா நாம ஆண்டவருக்கு முன்பா இந்த அளவுக்கு நாம வந்து நம்மள உண்மையுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக நடந்து கூட ட்ரை பண்ணணும். ஆனா அதை அதிகமா சிந்திச்சு நான் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நான் வந்து பரிசுத்தமா இருக்கேன், அப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம அடிக்கடி இதை சிந்தனையில நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து சிந்திச்சு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அதிகமான நீதிமான் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அதை ஃப்ரீயா விடணும். நாம வந்து இயல்பா எல்லா மனுஷரையும் போல தீமை செய்யக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. நம்ம நன்மை செய்வோமே. நாம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம உண்மையா ஆண்டவருக்கு முன்பா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை அதை வந்து நம்ம அவருக்குன்னு கொடுத்தோம்னா நமக்குள்ளாடி இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல் நம்ம அதிகமாகவும் சிந்திக்க மாட்டோம். அதிக ஞானியா சிந்திக்கிற மாதிரி அப்படி நமக்கு தோணாது. இது எல்லாம் எப்படி கொண்டு விடுமோ, இது எல்லாமே ஒரு பாவம் தான். அதிக நீதிமானா இருந்தாலும் பாவம், அதிக ஞானியா இருந்தாலும் அது வந்து பாவம் தான். ஸோ அளவுக்கு மிஞ்சி போகும்போது எல்லாமே எப்படிதான் ஆகும், அமிர்தம் நஞ்சு அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதே போல அதிக நீதிமானா இராதே, அது வந்து நம்மளை எங்க கொண்டு போய் விடும்னா அதை சிந்திச்சு நமக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல நம்ம பைபிளையும் எப்படி படிக்கணும்னா ஓரளவு தான் நம்ம வந்து தியானிக்க முடியும். அளவுக்கு மிஞ்சி நம்ம வந்து அதை தியானிச்சு இது எப்படி வரும், அது இப்படி வரும், அது அப்படிலாம் வரும், அதுக்கே பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டுள்ளது, அது எனக்கு தெரியலையே அப்படி நம்ம நமக்குள்ளாடி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திச்சு நம்ம இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன, பைபிளை நம்ம அதிகமா ஆராயக்கூடாது அப்படின்னு தான் வேதவசனம் சொல்கிறது. நமக்கு தேவையான விளக்கங்களை சொல்லித்தரதுக்கு சில பேர் இருப்பாங்க. நமக்கு ஏற்ற காலத்துல புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அதுக்காக என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரியாத வச்சு ஆண்டவரும் சொல்லி தருவார். நம்மளும் மற்றவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா நம்ம அதிகமா அதை வந்து தேவையில்லாத வந்து சிந்திக்க கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்து நலமாந்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வேதவசனம் சொல்லிடுது. ஸோ நாம வந்து நலமானது என்னதான் இருக்குது, பைபிள்ல எது நலமானதுன்னு கூறப்பட்டுள்ளது அதை மட்டும் நாம வந்து அந்த பாயிண்ட்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதவர்கள் நம்ம விட்டுருணும். நமக்கு தெரியாதவர்கள் அது போகட்டுமே, அதையே நம்ம சிந்திக்க போறோம், அது தெரிஞ்சு நமக்கு என்னதான் ஆக போகுது. எல்லாத்தையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர் தான் என்னது, இந்த பைபிளை எழுதினவர். யார் மூலமா, உலக பிரகாரமா உள்ள மனுஷங்களை கொண்டு அவர் பேசின வார்த்தைகள் அடங்கியதான் என்னது இந்த ஹோலி பைபிள். ஸோ இந்த பைபிள்ல ஆண்டவர் என்னென்ன பேசுகிறாரோ அவருக்கு எல்லா விளக்கமும் தெரியும். நாம வந்து ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷங்க தான். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாமே புரிய வைப்பாரு. நமக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம அதையே சிந்திக்க கூடாதுன்னு தான் வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதே நம்ம சிந்திச்சு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. அதிகமா சிந்திக்கிறதும் தப்பாதான் முடியும். ஸோ நம்ம வந்து எதுக்குமே சாத்தானுக்கு இடம் கொடுக்காம நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, தேன் இருக்கிற பாட்டில் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளிப்புறம் உட்புறம் சுத்தமா இருந்தாதான் உள்ள இருக்கிற தேன் எப்படி இருக்கும்னா சுத்தமா இருக்கும்னு நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ பாட்டிலுக்கும் சுத்தமா இருக்கணும், உள்ளேயும் வெளியுமா அது எப்படி இருக்கணும், சுத்தமா காணப்படணும். ஸோ அது வைக்கிற இடமும் எப்படி இருக்கணும், சுத்தமா தான் இருக்கணும். ஸோ இதே போலதான் பைபிளும் கூட. பைபிளை நாம வந்து வச்சிருக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். அதே போல பைபிளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஏனோதான்னு நாம யூஸ் பண்ணக்கூடாது. உட்புறமா இருந்தாலும் வெளிப்புறமா இருந்தாலும் நாம வந்து கவனமா அதை பைபிளை திறந்து நம்ம வேத வாசிப்பு நேரங்கள்ல அதை தியானிக்கணும், படிக்கணும், மூடி வைக்கணும். அது இருக்கிற இடமும் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பைபிள் வசனத்தை நம்ம படிச்சு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வசன நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருந்தோம்னா அந்த வசனத்தின்படி நம்ம கண்டிப்பா நடப்போம். ஸோ அந்த வசனம் தான் நமக்கு எப்படி இருக்கும், நம்முடைய பாதை அது சுத்தப்படுத்துகிறதாக இருக்கும். எப்படி இந்த தேன் நமக்கு சுத்தமா இருந்து நம்ம அதை உட்கொண்டு பருகி நமக்கு அது பலனை தருதோ அதே போல இந்த பைபிள் வசனமும் இது என்னது, ஒரு
ஆன்மீக உணவு. ஸோ இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உணவாக பயன்பட்டு நம்முடைய லைஃப்ல நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு தேன் நம்ம கடையில் போய் வாங்க போகும்போது ஒரு தேன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது என்னது, இதோட ரேட் என்ன, அதுக்கப்புறம் தேனோட குவாலிட்டி என்ன, இன்க்ளூடிங் எக்ஸ்பிரி டேட்டு, இப்படி நாம் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் இப்படி நாம் எல்லாமே இதில் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம செய்வோம் ஒரு தேனை வாங்குவோம். ஸோ இதே போல் ஒரு தேனே நாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேனை வாங்குறோம். இதே போல தான் இந்த பைபிளும் கூட நாம ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வசனத்துல அது என்ன கூறப்பட்டுள்ளது, யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது, எதுக்காக கூறப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் அந்த பைபிள் அந்த வசனத்துல வசனத்தோட மீனிங் என்ன, மீனிங் என்னவா இருக்கும், அது யாரை மையப்படுத்தி கூறப்பட்டுள்ளது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி யூஸ் ஆகும், இப்படி ஏன் எதற்கு எப்படி இப்படியெல்லாம் நாம ஒரு வசனத்தை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, தியானிப்பது. பைபிளை தியானிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தியானம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். ஸோ அது என்ன தியானம் முறைய பைபிளை படிக்குது அப்படின்னு சொல்லும்போது பைபிளை படிக்கும்போது ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோம்னா அந்த வசனத்தை புரிஞ்சு படிக்கணும். ஸோ இதே போலதான் இந்த தேனை நாம சுவையா டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னா, டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னா இதை சுத்தி நாம அதை பற்றி நம்ம அறிஞ்சு அதுக்கப்புறம் பாட்டில் திறந்து நம்ம யூஸ் பண்றது போல இந்த பைபிளும் கூட ஒரு வசனத்தை புரிஞ்சா மட்டும்தான் எப்படி அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம பின்பற்றுவோம். அது நமக்கு கூறப்பட்டுள்ளதா இருந்தாலும் சரி, நம்மை போன்ற மனிதர்கள் வாழ்ந்த வரலாறுகளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ அது போல் நாமளும் வாழ்வதற்கு நமக்கு தோணும். ஸோ இந்த வசனம் தான் நமக்கு என்ன செய்யும், கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதாக இருக்கும். நம்ம பைபிளை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட அதிகமாக தொடர்பு இருப்பாரு. நாம ஒரே சிந்தனையோடு, அதாவது ஒரே மனதோடு நாம இதுல ஒரு வசனத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வோம், அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கத்தை தருவா. ஸோ அந்த வசனம் நமக்கு வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக கண்டிப்பாக மாற வாய்ப்புள்ளதாக உள்ளது. இப்போ இன்னொன்னு பாருங்களேன், இந்த தேனை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு கரண்டி எடுத்து நம்ம சாப்பிடுறோம், இதோடைய சுவை நமக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்குதே, நம்ம மறுபடியும் நம்ம சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, நமக்கு அது பிடிச்சி போச்சு, நம்முடைய நாக்குக்கு அது சுவையை கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு கரண்டிக்கு மறுகரண்டி எடுத்து நம்ம என்ன செய்வோம், சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நமக்கு பிடிச்சதா இருக்கு போய். ஸோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பைபிள் வசனத்துல ஒரு வசனம் நமக்கு பிடிச்ச வசனமா மாறும் பொழுது வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க நம்ம நினைச்சு அதை கடைபிடிச்சு நமக்கு அது வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக, நமக்கு சந்தோஷம் நிம்மதியை தருகிறதாக அது மாறுமே. ஆனால் அந்த வசனம் நமக்கு அது யூஸ்ஃபுல்லதாக இருந்தா நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் இந்த பைபிளை படிக்கணும்னு நமக்கு தோணும். இந்த பைபிள் வசனங்களை இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இதன் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பாரு, நமக்கு எல்லாமே புரியும். இந்த ஒரு வசனமே நமக்கு நல்லா புரியுது, அப்ப மறுபடியும் படிக்க எல்லா வசனமும் எவ்வளவு டேஸ்ட் உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலும் பைபிள் படிப்பதற்கு என்ன செய்யும், ஒரே ஒரு வசனம் போதும். ஒரே ஒரு வசனம் மூலமா ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம கூட தெளிவாக பேசுவார். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லதாக மாறும்போது நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் அதை படிச்சு நம்ம என்ன செய்வோம், வேதத்தை தியானிப்போம். ஸோ வேதம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக அமையும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த தேன் இருக்கு, இந்த தேன்ல ஒரு சின்னதா ஒரு தூசியை பார்த்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு என்ன தோணும், இது ஃபுல்லா கொட்டிடணும்னு தோணுமா? நிச்சயமா முடியாது, அப்படிதானே? அந்த தூசியை நம்ம என்ன செய்வோம், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எடுத்துக்கிட்டு அந்த தேன் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அது வீணா கீழே சிந்திடக்கூடாதுன்னு சொல்லி நாம அதை மறுபடியும் என்ன செய்வோம், யூஸ் பண்ணதான் பார்ப்போம். ஸோ அந்த சின்ன ஒரு தூசியை நீக்கும் போது அது என்ன செய்யும், சுத்தமாக மாறும், அது நமக்கு ஹெல்த்தை கொடுக்கும். ஸோ இதே போலதான் இந்த பைபிளும் கூட. இந்த பைபிளை
இப்போ பைபிள்ல ஒரு வசனத்தை நம்ம தப்பான மீன் கொண்டாலோ அல்லது மற்றவங்க நமக்கு தவறா எடுத்துரைச்சாலோ எனக்கு வந்து பைபிளே தேவையில்லை, எனக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நிறைய கத்திருப்போம், அவன்கிட்ட நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு டைம் ஏதாவது ஒண்ணு நமக்கு புரியல, இல்ல நம்ம அதை மாத்தி யோசிக்கிறோம், இல்ல மற்றவங்களால நமக்கு அது புரியாம ஆயிட்டு அப்படின்னு நம்ம உணர்ந்த நேரங்கள்ல நம்ம வந்து பைபிளை வேண்டாம்னு செய்யறோமா? இல்ல தானே. அந்த ஒரு வசனத்துக்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு, அது யார் மூலமாவது அறிஞ்சு நமக்கு வந்து அதுக்கான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமா. ஸோ அந்த ஒரு தவறான விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது தவறான ஒரு வாழ்க்கை முறையை தான் குறிக்கும். அந்த பைபிள் வசனத்துல நம்ம கரெக்டா நம்ம செயல்பட்டு இருக்க மாட்டோம். அதை நம்ம திருத்தி கொண்டோம் அப்படின்னா மற்ற எல்லா காரியங்களும் நம்ம எப்படி இருப்போம், கரெக்டா இருப்போம். ஸோ இந்த தேனை காட்டிலும் இனிமையானதான் என்னது இந்த பைபிள். தேன் எப்படி அந்த ஒரு தூசி எடுக்கும்போது சுத்தமாகுதோ, அந்த ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போதோ மற்ற எல்லா வசனமுமே நமக்கு என்ன கொடுக்கும்? ஒரு இனிமையை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இனிப்பான ஒரு வாழ்க்கையாக அது மாற்றும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா, இந்த தேன் இருக்கு. இந்த தேனை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தோணும் போது நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியான மூடா இருக்கணும். நமக்குள்ளாடி நம்ம குழப்பமா இருந்துட்டு இருந்தோம்னா, அதாவது டென்ஷன் மூட்ல இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு சாப்பிடணும்னு சொல்லி எடுப்போம். ஆனா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? இந்த தேன் பக்கம் இருக்காது. நம்ம உட்கொள்ளுவோம், சாப்பிடுவோம் தான், ஆனா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? அது ஒன்று யோசித்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோடைய டேஸ்ட் கண்டிப்பா நமக்கு ஃபுல்லா நமக்கு வந்து தெரியாது. அது வந்து நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ இதே போல இந்த பைபிளும் கூட தான். இந்த பைபிளை நாம படிக்கும்போது ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம், இந்த பைபிளுக்குள்ளாடி இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம்னா அந்த வசனம் வந்து படிக்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? இதுக்குள்ளாடி இருக்கணும், அதாவது அந்த வசனத்துக்குள்ளாடி அதுல என்ன குறிப்பிட்டுள்ளது. ஆனா நம்மளுடைய சிந்தனையை நாம் மாற்றி நம்ம செயல்பட்டோம்னா, நம்ம வேற ஏதாவது சிந்திக்க போயிட்டோம்னா கண்டிப்பா என்ன செய்யும்? அந்த வசனம் நமக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது அதனுடைய சுவை தெரியாது, நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம போயிடும், நம்ம அதை பின்பற்ற முடியாம ஆயிரும். இல்லைன்னா கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தோம்னா மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில அதை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண தெரியும் நமக்கு. ஸோ அது நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கும்? புத்தம் புதியதாக இனிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றும். ஆண்டவரும் எப்படி உள்ளவர்? இனிப்புள்ள தேவன் தான். ஸோ ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கும்? சுவை உள்ளதாக தான் இருக்கும். ஆனா அதில் உள்ள கான்சன்ட்ரேஷன் நமக்கு கம்மி ஆகும்போது அந்த படிச்ச வசனமே நமக்கு புரியாம போக கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. எப்படி இந்த தேன் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாம இருக்குதோ, நம்முடைய மைண்ட் வந்து மாறும்போது அதே போல இந்த வசனத்தையும் கூட நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற சம்பவம் என்ன தெரியுமா? இந்த ஹனி வர்சஸ் தேன்ல நமக்கு இந்த தேன் பிடிச்சு போச்சு அப்படின்னா, இதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், இந்த தேன் நல்லா இருக்கும், இந்த தேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? எந்த ஒரு பிடிச்ச நமக்கு ஒரு ஐட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ண நினைப்போம். ஸோ அதே போல் தான் இந்த பைபிளும் கூட. இந்த பைபிளை வந்து இந்த பைபிளோட வசனங்கள் ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவரால் கூறப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லதாக இருந்தால், இந்த பைபிளை படிக்க படிக்க நம்முடைய லைஃப்பை அதை மாற்றிக்கிறதாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதாக இருந்தால், சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறதா இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக அதை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். இந்த பைபிளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் படிங்க, மற்றவங்க கிட்ட நாம இதை சொல்லி புரிய வைப்போம். ஸோ இதன் மூலமா மற்றவங்க என்ன செய்வாங்க? இதை அறிந்து இதை படிப்பதற்கு முயற்சிப்பாங்க. ஸோ இதை படிக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் எப்படி மாறதுக்கு வாய்ப்பு உள்ளது? கண்டிப்பாக ஒரு சுயமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக நிச்சயமாக இருக்கிறார். ஸோ தேனை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அது சுயமுள்ளதாக மாறுற போல இந்த பைபிளையும் கூட மற்றவங்க கொடுத்து அந்த வசனங்களை அவங்க படிச்சு அவங்க அதை கண்டிப்பா அவங்க ஃபுல்லா அதை கடைபிடிச்சு வாழ்ந்தாங்கன்னா, ஆண்டவர் அவங்களோட செயல்பட்டா கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்பை மாறுறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த ஹனி வர்சஸ் பைபிள். ஸோ இந்த சம்பவம், இந்த தேனை இனிமேல் நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பைபிள் தான் ஞாபகம் வரணும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும்